தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்பாவை காணோம் என்ற குட்டிக்கதை பேசிய விவகாரம் தற்போது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில், என்னை எங்கேயும் தேட வேண்டாம், நான் மக்களின் மனதில்தான் இருக்கிறேன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதற்கு சரியான பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார். திமுகவின் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை, டெல்டா மாவட்டத்தில் குறித்த நேரத்தில் விவசாயிகளுக்கு மேட்டூர் அணை திறந்து வைக்க முடியவில்லை, இப்படி மக்களின் பிரச்சினைகள் சொல்லனா துயரங்களின் மத்தியில் மக்கள் இருந்திருக்கும் நிலையில், மக்களின் பிரச்சினைகளை பற்றி பேச திராணியற்ற கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் குறித்த நேரத்தில் மேட்டூர் அணையை திறந்து வைத்துள்ளோம். இவற்றையெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் எடுத்து பேசியிருக்கிறார். ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சராக உள்ளவர் எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல், எங்கே உங்க அப்பாவை காணோம் என்கிறார். அப்பாவை அங்கே தேடாதீர்கள், அவர் மக்கள் மனதில் பதிந்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மன்றத்திலே நான் என்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தமிழக முதலமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக தனது பதிவை குறிப்பிட்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக மக்களோடு மக்களாக பணியாற்றி வருகிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதலமைச்சராக சென்று வந்திருக்கிறேன். தான் சென்றபோதெல்லாம் மக்கள் தங்களை வரவேற்றதையும், தான் பல்வேறு மக்கள் நலத்திட்டப் பணிகளை ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியதையும் போல் யாரும் இதுவரை எந்த ஆய்வையும் அவ்வளவு வேகமாக நடத்தியிருக்க மாட்டார்கள் என்றும், அதற்கான ஆதாரங்களாக கோட்டையில் பல கோப்புகள் உள்ளன என்பதும், அதையெல்லாம் தற்போதைய முதலமைச்சர் எடுத்து பார்த்தால் தெரியும் என்பதாகவும் தனது ஆதங்கத்தையும் தனது பதிவையும் குறிப்பிட்டிருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். புதுமை பெண்கள் திட்டத்தில் மூலம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களிலெல்லாம் நான் கையெழுத்திட்டுள்ளேன். அங்கெல்லாம் நான் இருக்கிறேன். என்னை தேடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு தேவையில்லை என்றும், மக்களோடுதான் இருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்து ஒன்றே போதும், இந்த தமிழ்நாடு உள்ளவரை நான் தான் முதல்வர் என்று குறிப்பிட்டு சொன்னதைப் போல, மகளிர் உரிமை திட்டம் இருக்கும் வரை இந்த ஸ்டாலின் தான் முதல்வர். கருணாநிதி கூட்டணியை அமைத்திருந்தால் கூட்டணி கட்சிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவர்களாகத்தான் கூட்டணியை விட்டு போவார்களே தவிர வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அந்த வழியில்தான் நானும் கூட்டணியை பாதுகாத்து வந்திருக்கிறேன். ஆனால் கூட்டணியே வேண்டாம் எனவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனையும் விரைவில் பரிசீலிப்போம் என்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மக்களின் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும் பட்சத்தில் மக்களின் பிரச்சனைகளுக்கு பதில் தர வேண்டிய முதலமைச்சர் பதில் எதுவும் பேசாமல் தனிமனித தாக்குதல்களையும் தேவையில்லாத கருத்துகளையும் பேரவையில் பேசி அதன் மூலம் சுய விளம்பரத்தை தேடிக்கொள்வதன் மூலமாக தான் இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கும் தமிழக முதலமைச்சர் அப்பாவை காணும் என குட்டிக்கதை சொல்லி தனது நிலைகளை பதிவு செய்துவதை சுட்டிக்காட்டிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், என்னை எங்கேயும் தேட வேண்டாம், நான் மக்களின் மனதில் இருக்கிறேன் என்று சரியான பதிலடியை தந்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின்.